மாணவர்கள் இருக்காங்க. கணிதம் நல்லா வரும், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வராது. சில பேருக்கு இங்கிலீஷ் வரும், மேக்ஸ் வராது. இங்கிலீஷ் வரும், தமிழ் வராது. சில பேருக்கு தமிழ் வரும், இங்கிலீஷ் வராது. இப்படி மேக்ஸ் நல்லா வரும், இங்கிலீஷ் வராதுங்கிற நபரை போய் நீ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களால படிக்க முடியாது. அதாவது தமிழ் வராத ஆட்களை தமிழ் பண்டிட்டுக்கு படிக்க வைக்க முடியாது. அறிவியல் வராத ஆட்களை பிஎஸ்சி சயின்ஸில் போய் சேர்க்க முடியாது. தேவஜனமே, தேவன் யார் யாருக்கு என்னென்ன அழைப்பு இருக்குதோ அந்த விருப்பத்தை அவங்க இருதயத்தில் வச்சா அதற்கு நேராக அவங்க பயணிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இப்போ இந்த விருப்பத்தை ஆண்டவர் யாரோட இருதயத்துலையுமே செப்பரேட்டாக வைக்கல. எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா ஐஏஎஸ்சி ஆகிறது யார், டீச்சர் ஆகிறது யார், பைலட் ஆகிறது யார், தொழிலதிபர்கள் ஆகணும். நிறைய வியாபாரங்கள் இருக்குது, தொழில்துறைகள் இருக்குது, பல வேலைகள் இருக்குது, பல அரசியல் துறை அமைப்புகள் இருக்குது, கலைத்துறைகள் இருக்குது. அப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட்டா மற்ற தொழில்கள் இருக்காது. எல்லாருமே ஐஏஎஸ் ஆகிட்டா மற்ற காரியங்கள் இருக்காது. அதனால் தேவன் ஒவ்வொருவருக்குள்ள விருப்பத்தை வைக்கிறார். ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த ஆர்மியில் போகணும், இராணுவத்தில் போகணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். ஆனால் அது மற்றவங்களுக்கு வராது. அது அர்ப்பணிப்போடு அந்த விருப்பம் இருந்தால் தான் அவங்க போய் செய்ய முடியும். ஒரு விருப்பம் இல்லாத ஆளை தொடர்ந்து ஒரு படிப்போ அல்லது ஒரு வேலையோ அவங்களால செய்ய வைக்க முடியாது. இப்போ நர்ஸ் ஆகுறாங்கன்னா அந்த விருப்பம் அவங்களுக்குள்ளே இருந்தால் தான் அந்த தியாகத்தை அவங்களால செய்ய முடியும். டாக்டர் ஆகணுங்கிற அழைப்பு ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த தியாகம் இருக்கணும், அந்த சகிப்புத்தன்மை இருக்கணும், அந்த பொறுமை இருக்கணும். அப்படி இல்லாத ஒரு நபர் மேலே போய் நீ டாக்டர் ஆகணும்னா 2 நாளில் வந்துடுவாங்க. தேவன் அந்த விருப்பத்தை, அந்த பொறுமையை இயல்பாகவே அவங்களுக்கு கொடுப்பார். தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டான அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பல பேர் டாக்டருக்கு எழுதலாம், தேவனுக்கு சித்தமானவங்க மட்டும்தான் வர முடியும். இன்னைக்கு எல்லாருமே ஐஏஎஸ்க்கு எழுதலாம், தேவனுக்கு யார் சித்தமோ அவர்கள் மட்டும்தான் ஐஏஎஸ் ஆக முடியும். இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ அந்த விருப்பம் இருந்துச்சுன்னா அவங்க வர முடியும் தானே? இல்லை, அந்த விருப்பம் இருக்கலாம், அதுக்கு இணைத்துறைகள் இருக்கும். இப்போ என்னுடைய சாட்சி கொண்டு நான் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய தாயாருடைய வழியில், அம்மாவுடைய வழியில் எல்லாருமே டீச்சர்ஸ் தான். அதனால் எங்கள் அம்மாவை என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால், என்னை டீச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா வழியிலையுமே முயற்சி பண்ணினாங்க. அதோடைய படிப்பாகட்டும் மார்க்காகட்டும் எல்லாம் இருந்தாலும் அது மட்டும் தடைப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அதற்கு பிறகு தேவன் எங்களை ஊழியத்தில் அழைக்கும் பொழுது தான், அதே எங்களுடைய அழைப்பில் அதே டீச்சிங் மினிஸ்ட்ரியை ஊழியத்தில் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து போதிக்கும்படியான அழைப்பை கொடுத்தார். ஒருவேளை டீச்சிங் லைனில் எனக்கு கிடைச்சிருந்தா இந்த ஊழியத்துக்கு நான் வந்திருக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம், அதில் ஒருவேளை உங்களுக்கு தடைப்படுதுன்னு சொன்னால் தேவன் அதற்கு இணையாக வேறொரு இடத்துல பயன்படுத்துவார்.